அனைவருக்கும் வணக்கம். இளங்கலை தமிழ் இலக்கியம் 1ஆம் ஆண்டு 2ஆம் பருவத்திற்கான பாடத்தில் கோயிற்கலை. அந்த கோயிற்கலையில் விஜயநகர பேரரசு காலகட்டத்தில் கோயில் பணிகள் எப்படியெல்லாம் இருந்தது என்பதை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். விஜயநகரத்தார் என்பவர்கள் யார் என்று பார்க்கிற போது நமக்கெல்லாம் தெரியும், சேர சோழ பாண்டியர்கள், பல்லவர்கள். அந்த சேர சோழ பாண்டியர்களை நாம் மூவேந்தர்கள் என்கின்றோம். அதற்கு பிறகு வந்த பல்லவர்கள் மிகச்சிறப்பாக கடற்கரையோரத்திலே கோவில்களையெல்லாம் அமைத்தார்கள். அதற்கு பிறகு வடபகுதியிலிருந்து வந்தவர்கள் விஜயநகர பேரரசு. அந்த விஜயநகர பேரரசு எப்படி தோன்றியது என்றால், ஹரிஹரன், புக்கன் என்ற சிற்றரசர்கள் என்ன பண்ணினார்கள் அப்படின்னா, அந்த மதுரை பகுதிக்கு வந்து மற்ற சிற்றரசர்களை எல்லாம் வென்று 1336 பேரரசை உருவாக்கினார்கள். புக்கரினுடைய புதல்வன் குமாரகம்மன் என்பவன் மதுரை சுல்தானை சார்ந்த அந்த முபாரக் என்பவனை வென்று மதுரையில் தன்னுடைய பேரரசை வேரூன்றச் செய்தான். இவனை தொடர்ந்து 2ஆம் புக்கனும் மிகச்சிறப்பாக விஜயநகர பேரரசை உருவாக்கினான் என்று வரலாறு கூறுகிறது. இந்த விஜயநகரத்தார் ஆட்சியினை செய்வதோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய நாட்டை விரிவாக்கினார்கள். கோவிலுக்கும் மிகச்சிறப்பாக பணி செய்தார்கள். 1529 நாகம நாயக்கருடைய மகன் விஸ்வநாத நாயக்கர் ஆட்சியிலே மிகச்சிறப்பாக கவனம் செலுத்தினான். கோயில் பணியிலே மிகவும் ஆர்வம் கொண்ட நாயக்கர்கள் கோவில்களை உருவாக்குவதில் கவனம் செலுத்தியதன் காரணமாக கர்நாடக மாநிலத்திலே காடூர், சிக்மகளூர், சிருங்கேரி, வித்யாசாகர், ஹம்பி, விட்டலநாதர், பட்டாபிராமன், அனந்தசயன சுவாமி போன்ற கோவில்களையெல்லாம் உருவாக்கினார்கள். அடுத்து இவர்களுடைய முக்கியமான அடுத்த கட்டம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே இருந்த கோவில்களையெல்லாம் விரிவாக்கம் செய்தார்கள். அப்படி விரிவாக்கம் செய்ததிலே 1000 கால் மண்டபம், 100 கால் மண்டபம், கோபுரங்களுக்கு முன்புறமும் பின்புறமும் 16 கால் மண்டபம், கல்யாண மண்டபம், ஊசல் மண்டபம், நீராளி மண்டபம், அரங்க மண்டபம், உற்சவர் மண்டபம், வியாகரண மண்டபம், அலங்கார மண்டபம், ஆகம மண்டபம், மடைப்பள்ளி மண்டபம், ரத மண்டபம், திருச்சுற்று மண்டபம், தேர்முட்டி மண்டபம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா அந்த கோவில்களில் வந்து பறந்துவிட்ட அந்த இடத்தை வந்து விரிவாக்கம் செஞ்சாங்க. இது எதுக்காக, எந்த காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, திருவிழாக்கள்லாம் நடத்துகிறாங்க இல்லையா? அப்படி திருவிழாக்கள் நடத்துகிற போது மக்கள் எல்லோரும் வந்து அந்த மண்டபத்திலே அமர்ந்து இறைவனை நன்கு தரிசிக்க வேண்டும் என்பதற்காக இந்த கோவில்களை விரிவாக்கம் செய்தார்களாம். இந்த நாயக்கர் காலகட்டத்தில் ராம நவமி கொண்டாடப்பட்டது, கிருஷ்ண ஜெயந்தி, மகா சிவராத்திரி, தீபாவளி, தைப்பூசம், சித்திரை திருவிழா, வசந்த உற்சவம், தெப்பத் திருவிழா, தேர் திருவிழா இதெல்லாம் மிகச்சிறப்பாக கொண்டாடினார்கள். இதற்கு இந்த மண்டபங்கள் மிகவும் பயன்பட்டன. சரி, அடுத்து விஜயநகர காலகட்டத்தில் சிற்பக்கலைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அந்த சிற்பக்கலையில் இவங்க செய்த நுணுக்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பெரிய தூண், கூட்டு தூண் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த கூட்டு தூணை என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த தூணினுடைய நடுவில் தண்டு போல் ஒரு அமைப்பு பண்ணுறாங்க. தண்டு அமைப்பு பண்ணி பருத்த தூணை செதுக்குறாங்க. செதுக்கிற பிறகு சுற்றியும் என்ன பண்ணுறாங்க, அந்த தூணை சுற்றி ஒல்லியாக பல விதமான தூண்களை உருவாக்குறாங்க. அதாவது செதுக்கி பல வடிவங்களை உருவாக்குறாங்க. அந்த வடிவங்கள் உருவாக்கினதுக்கப்புறம் அந்த கூட்டு தூண்களில் யாழி என்ற உருவத்தை செதுக்குறாங்க. யாழி என்ற உருவம் எப்படிப்பட்டது தெரியுமா? சிங்கமும் புலியும் இணைந்த ஒரு வடிவம்தான் யாழி. இந்த யாழியை பார்க்கிற போது எப்படி தோணுது அப்படின்னா, யானையினுடைய துதிக்கை மேல் நோக்கி வளைந்திருக்கிறது மாதிரியும் யாழியினுடைய துதிக்கை கீழ் நோக்கி இறங்கி இருக்கிறது மாதிரியும் அமைச்சிருக்கிறாங்க. இங்கே படத்தில் காட்டியிருக்கேன் பாருங்களேன், எவ்வளவு அழகா அந்த ஒரு பெரிய தூணில் எவ்வளவு அழகான வடிவங்கள்லாம் செதுக்கியிருக்கிறாங்கன்னு. மேலையும் கீழையும் பாருங்கள், அந்த மேல் பகுதியில் துதிக்கை அப்படியே மேல் நோக்கி எழும்பி இருக்குது, கீழ்ப்பகுதியில் அப்படியே கீழ் நோக்கி வருது. இந்த மாதிரியான ஒரு அழகிய சிற்பக்கலை வடிவம் இந்த விஜயநகரத்தாரால் மிகவும் ஆர்வத்தோடு பின்பற்றப்பட்டது, செய்தார்கள். மக்கள் அதெல்லாம் ரொம்ப ரசித்தாங்க. அடுத்து கோவில் மண்டபங்கள்.
ஏற்கனவே கோவிலை விரிவாக்கம் செஞ்சாங்கல்ல, அடுத்து கோவில் மண்டபங்களை உருவாக்குறாங்க. அந்த மண்டபங்களில் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் சிற்பங்கள் செதுக்குறாங்க அப்படின்னா, ராமாயண கதை, மகாபாரத கதை, இதெல்லாம் அந்த சிற்பங்கள் ஒவ்வொன்றையும் நம்ம பார்த்தோம்னா ராமாயணத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம், மகாபாரதத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ராமன், லக்ஷ்மணன், சீதை, அனுமன், வாலி, சுக்ரீவன், குகன், பரதன், சத்ருகனன், இந்த மாதிரியான அந்த கதை மாந்தர்கள் எல்லாம் அவ்வளவு அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறாங்க. அடுத்து மகாபாரதத்தில் பார்த்தோம்னா அர்ஜுனன், கர்ணன், வீமன், தர்மன், திரௌபதி, இந்த மாதிரியான காட்சிகள், கதாமாந்தர்கள் காட்சிகள் இருக்கு. அடுத்து இது தவிர சாதாரண மக்கள் பற்றிய உருவங்களும் சிற்பங்களாக செதுக்கியிருக்கிறாங்க. குறவன், குறத்தி, பாம்பாட்டி, நாடோடி பெண், குரங்காட்டி, இசைக்கலைஞர்கள், வேட்டுவர்கள், யானை, குதிரை, வேட்டுவர்கள் தவிர விரலியர், அந்த உருவம், அந்த விரலியர் உருவம் வந்து நமக்கு ஏற்கனவே தெரியும், ஆற்றுப்படையில எல்லாம் படிச்சிருக்கிறோம் இல்லையா. அந்த விரலி அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இசைக்கருவியை வச்சு இசைத்து கொண்டு மன்னரை புகழ்ந்து பாடிட்டு வந்தாங்க இல்லையா. அப்படிப்பட்ட விரலி உருவமும் இங்கு அந்த மண்டபத்தில் இருக்கு. அப்போ இதெல்லாம் பார்க்கிற போது ஒரு சமயச்சார்பற்ற பொது மக்களுடைய சிற்பக்கலைகள் இதில் இருக்கு. அப்போ சமயம் மட்டுமல்ல, சமயச்சார்பற்ற உருவங்களும் இருக்கு. சாதாரண மக்களை கூட அழகாக சிற்பங்களாக செதுக்கி இருப்பதன் மூலமாக அந்த விஜயநகரத்தார் மக்களை மிகவும் சமத்துவ உணர்வோடு ஆட்சி செய்திருக்கிறார்கள் என்பதையும் அவர்களுடைய மனநிலையை நம்ம உணர்ந்து கொள்ள முடிகிறது. அடுத்து வசந்த மண்டபம். அந்த வசந்த மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா என்ன சிற்பக்கலை இருக்குன்னா, சிவபெருமான் பன்றிக்குட்டிக்கு பால் கொடுத்த காட்சி. இது ஒரு புராண கதை. ஆக இந்த சிவபெருமான் பன்றிக்குட்டிக்கு பால் கொடுக்குற மாதிரி நம்மளாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஞானசம்பந்தருக்கு இறைவனும் உமையம்மையும் வந்து ஞானப்பால் கொடுத்தார்கள் அப்படின்னு. இங்கே பன்றிக்கு, ஆக இறைவன் சிவபெருமான் எல்லா உயிரினங்களையும் தன்னுடைய ஒரு உயிராக பார்க்கக்கூடியவர் என்பதை நாம் இதன் மூலமாக, இந்த புராண கதையின் மூலமாக தெரிந்துக்கிறோம். சரியா. இந்த உருவம் பாருங்க, அந்த பிக்சரில் போட்டிருக்கேன் பாருங்க, இவ்வளவு அழகா இருக்குன்னு. அடுத்து தடாதகையை எதிர்கொண்ட காட்சி, சிவபெருமான் தடாதகையை எதிர்கொண்ட காட்சி. அடுத்து ஆயிரங்கால் மண்டபத்தில் இருக்கக்கூடிய சிற்பம் பார்த்தீங்கன்னா குதிரையில் ஒரு வீரன் அமர்ந்திருக்கிறது மாதிரியான சிற்பம் இருக்கு. அடுத்து அரிச்சந்திரன் சிற்பம், சந்திரமதி, அரிச்சந்திரன் சந்திரமதி கதை நமக்கே தெரியும் இல்லையா, உண்மையையே பேசக்கூடிய அரிச்சந்திரன், அவங்களுடைய அந்த சிற்பமும் இருக்குது. அடுத்து குறவன், குறத்தி, பாம்பு, பிடாரன், திரிபுராந்தகர், துவாரபாலகர், சரஸ்வதி, விநாயகர், முருகன், இந்த மாதிரியான சிற்பங்கள்லாம் இருக்கு. அடுத்து பிச்சாடனர். பிச்சாடர்னா ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம், இறைவன் சிவபெருமான் தான் பிச்சாடனர். அடுத்து ரதி, மன்மதன் ரதி சொல்றோம் இல்லையா, ரதி. பேடி உருவம், பேடி உருவத்தில் அர்ஜுனன். அர்ஜுனன் நமக்கே தெரியும், அர்ஜுனன் வந்து பெண் வேடமிட்டு மகாபாரதத்தில் கானகத்தில் மறைஞ்சிருக்கிறார் இல்லையா. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் பெண் வேடமிட்டு வந்த அந்த செய்தியை அர்ஜுனன் பேடி உருவமாக இருக்கிறதாக அந்த சிற்பம் செதுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து ஆயிரங்கால் மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா தூண்களில் வீரன் எப்படியெல்லாம் அமர்ந்திருக்கிறான் அப்படிங்கிறது. அடுத்து சந்திரமதி, அரிச்சந்திரன் போன்ற கதைகள்லாம் இருக்குது. அடுத்து கொடிக்கம்ப மண்டபம். அந்த கொடிக்கம்ப மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் 25 வகையான வடிவங்களில் காட்சி தருகிறார். இப்படிப்பட்ட ஒரு அருமையான அந்த காட்சியை நம்ம இந்த சிற்பத்தில் பார்க்க முடியுது. அடுத்து அக்னி சிற்பம், வீரபத்திரர், அசோக வீரபத்திரர், ஊர்த்துவ தாண்டவர், காளியம்மன் சிற்பம், இதெல்லாம் ரொம்ப தனிச்சிறப்பு உடையதாக இருக்கிறது. இந்த சிற்பங்களை, இறை உருவ சிற்பங்களை செதுக்கியதோடு மட்டுமல்லாமல் இந்த கொடிக்கம்ப மண்டபத்தில் விஜயநகரத்தார் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த அரசர்கள், வேந்தர்கள் தம்முடைய துணைவியாருடன், அரசியுடன் இருக்கக்கூடிய காட்சி, அவங்க 2 பேரும் இறைவனை வழிபட்டது மாதிரியான ஒரு காட்சியை சிற்பங்களாக வடிவமைச்சிருக்கிறாங்க. அப்போ அவர்கள் வந்து இறை பக்தியில் நாட்டமுடையவர்கள் என்பதையும் நம்ம இதன் மூலமாக தெரிந்து கொள்ள முடிகிறது. சரி, இப்படிப்பட்ட அந்த மண்டபங்களில் எப்படியெல்லாம் சிற்பங்கள் அமைச்சிருந்தாங்க அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பிற்குரிய ஒன்று விஜயநகர காலகட்டத்தில். அப்புறம் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் கிருஷ்ணதேவராயர் அவருடைய சிற்பம் இருக்குது. ஹம்பி பட்டாபிராபர், அச்சுதராயர் சிற்பம் இருக்குது. விருத்தாச்சலத்தில் செஞ்சி மன்னர் வையப்ப கொண்டம நாயக்கர் சிற்பம் இருக்குது. காளையார் கோவிலில் மருதுவாண்டியர் சிற்பம் இருக்குது. ராமேஸ்வரத்தில் சேதுபதி மன்னர் சிற்பம் இருக்குது. மீனாட்சி அம்மன் கோவிலில் மதுரை நாயக்கர். மதுரை நாயக்கர்னாலே நமக்கு உடனே நினைவுக்கு வரக்கூடியவர் யாருன்னா திருமலை நாயக்கர். அந்த திருமலை நாயக்கர் மதுரையில் எப்படியெல்லாம் சித்திரை திருவிழா கொண்டாடுவதற்காக மிகச்சிறப்பாக ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கக்கூடிய
ஆண்டாளையும் அந்த மதுரையில் இருக்கக்கூடிய சித்திரை திருவிழா நிலைகளையும் ஒன்றிணைக்கக்கூடிய தன்மையில் அன்றைக்கு செய்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. திருமலை நாயக்கர் காலையில் பூஜைக்கு செல்கிற போது கோவிலில், மீனாட்சி அம்மன் கோவிலில் மணி அடிப்பாங்களாம். அந்த மணியினுடைய ஓசை ஸ்ரீவில்லிபுத்தூர் வரைக்கும் கேட்குமா. அப்படிப்பட்ட தன்மையில் மிகச்சிறப்பாக கோவில் திருப்பணிகளெல்லாம் செய்தவர் திருமலை நாயக்கர். சரி, நாயக்கர்கள் காலகட்டத்தில் கோபுரங்கள் எப்படியெல்லாம் இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, விஜயநகர நாயக்கர் காலகட்டத்தில் கோபுரம்லாம் ரொம்ப உயர்வாக இருந்துச்சு. ரொம்ப உயரமான கோபுரம். கல் கட்டுமானம் பார்த்திங்கன்னா ஒற்றை தளத்தால் அமைச்சிருந்துருக்குறாங்க. சில கோபுரங்கள் வந்து இரட்டை தளமாகவும் இருக்குது. மேல் பகுதி பார்த்திங்கன்னா அந்த கோபுரத்தினுடைய மேல் பகுதி செங்கல்லால் இருக்கும். அதனுடைய கட்டுமானம் வந்து ரொம்ப அழகு மிக்கதாக, எழில் மிக்கதாக இருக்கும். சுதை உருவங்கள், சுண்ணாம்பால் செய்யப்பட்ட சின்ன சின்ன உருவங்கள்லாம் அந்த கோபுரத்தில் செதுக்கியிருப்பாங்க. பாருங்கள், இந்த ஆண்டாள் கோவிலில் எப்படியெல்லாம் செதுக்கியிருக்கிறாங்கன்னு. சரி, ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம் வந்து எத்தனை அடி பாருங்கள், 192 அடி உயரம் கொண்டது. நமக்கே தெரியும், நம்முடைய தமிழ்நாட்டினுடைய சின்னமாக இருக்கக்கூடியது ஸ்ரீவில்லிபுத்தூர். சரியா, 192 அடி உயரம். அடுத்து தஞ்சை நாயக்கர் காலகட்டத்தில் திருவண்ணாமலையில் 1530 இருக்கக்கூடிய அந்த திருவண்ணாமலை கோபுரத்தின் உயரம் பாருங்க, 217 அடி உயரம். அவ்வளோ நீளமாக அந்த கோபுரத்தை அமைச்சிருக்கிறாங்க. அடுத்து ஸ்ரீரங்கத்தில் பார்த்தீங்கன்னா 236 அடி உயரம் கொண்டதாக இருக்குது. 13 அடுக்குகளாக இருக்குது. 13 நிலைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. 13 அடுக்குகளாக இருக்குது. அடுத்து திருமலை நாயக்கர் காலகட்டத்தில் மீனாட்சி அம்மன் கோவில் புது மண்டபத்தை அவர் வந்து சிறப்பாக பண்ணணும்னு நினச்சிருக்கிறார். 1654 18 மீட்டர் உயரத்தில் அந்த புது மண்டபத்தை, அந்த வாயில் பகுதியே பாருங்க 18 மீட்டர் உயரமாக இருந்திருக்குது. அதை துவக்கியிருக்கிறாங்க. அந்த புது மண்டபத்தை ரொம்ப அழகாக பண்ணணும்னு துவக்கியிருக்கிறாங்க. ஆனால் பல்வேறு இடையூறு காரணமாக அந்த புது மண்டபத்தை கட்டி முடிக்கக்கூடிய பணி முற்றுப்பெறவில்லை. எனவே இன்றைக்கும் போய் பார்த்தோம்னா தெரியும், அந்த புது மண்டபத்தினுடைய மேல் பகுதி கோபுர காட்சி வந்து மொட்டையாக இருக்குமா. அதனால தான் மொட்டை கோபுரம் அப்படிலாம் இன்றைக்கு மக்களால் சொல்லப்படுகிறது. ஆக திருமலை நாயக்கர் ஆரம்பித்த அந்த பணி பல்வேறு இடையூறு காரணமாக முற்றுப்பெறவில்லை என்பதுதான் இதன் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய ஒன்று. இப்படிப்பட்ட இந்த விஜயநகரத்தாருடைய காலகட்டத்தில் கோவில் பணிகள், அந்த கோவில்களில் சிற்பங்களை அமைக்கக்கூடிய பணிகள் ரொம்ப அற்புதமாக இருந்திருக்கிறது. கோபுரங்களையும் மிகச்சிறப்பாக செய்திருக்கிறார்கள். ஆக அவர்களுடைய காலகட்டத்தில் கோவிலுக்கு என்று தன்னுடைய பணிகளை மிகச்சிறப்பாக செய்திருக்கிறார்கள் என்பதை நம்மால் உணர முடிகின்றது. நன்றி. அடுத்த வகுப்பிலே பாண்டியர்களுடைய கோவில் திருப்பணியை நாம் காணலாம்.